ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம செய்ய போகிற ரெசிபி சேமியா பால் பாயாசம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஒரு ½ செஞ்சிடலாம். இதுக்கு சேமியா, பால், சர்க்கரை, 2 ஏலக்காய், 2 டேபிள் ஸ்பூன் நெய், முந்திரி திராட்சை, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் நெய் சேர்த்து, நெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் சேமியாவை கொட்டி நல்லா வறுத்தரலாம். சேமியா நீங்கள் வாங்கும்போது வறுத்த சேமியாவாக இருந்தால் பெஸ்ட், இல்லைன்னா நீங்கள் தனியாக வறுக்கணும். இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பாலை இதில் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்குங்க. நான் ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட். நீங்கள் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு சின்ன சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்குங்க. அது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஃபைனலாக முந்திரி திராட்சையை பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் பால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் செய்கிறது எல்லாமே டெக்கரேஷன்ஸ்க்காக தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம். இல்லைனா இதோட பால் பாயாசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.